ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தும் என்பதற்கு உதாரணம் தான் சென்னையில் இருக்கும் முட்லஸ் ஹோட்டல். அடுத்த வேலை சோற்றுக்கு வழியில்லாமல் இருந்த ஒரு மனிதரின் வியர்வு துளிகள் விஸ்வரூபம் எடுத்த கதைதான் இது. கிருஷ்ணராவ் கர்நாடகாவில் உடுப்பி பகுதியைச் சேர்ந்த களத்திலை என்ற சிறிய கிராமத்தில் ஏழை அர்ச்சகர் வீட்டில் பிறந்தார். பசி இவருக்கு இளமலையே அறிமுகமாகிவிட்டது. 1898 பிறந்த கிருஷ்ணராவ் சிறு வயதிலேயே உடுப்பி பகுதியில் ஒரு மடத்தில் வேலைக்கு சேர்ந்தார். இது அதிக காலம் நீடிக்கவில்லை. பின்னர் ஒரு கிராமப்புற உணவகத்தில் உதவியாளராக பணியாற்றினார். அங்கு தண்ணீர் இறைப்பது, பாத்திரம் கழுவது, இட்லிக்கு மாவாட்டுவது இவைதான் வேலை. இதற்கு மாதம் 3 ரூபாய் சம்பளம். இந்த சமயத்தில் தான் சென்னையிலிருந்து வந்த இவரது அக்கா வீட்டுக்காரர் இவரை சென்னைக்கு அழைத்து சென்றார். அவருக்கு ஊர் தெரியாது, மொழி தெரியாது. இருந்தாலும் முன்னேற வேண்டும் என்ற வேகத்தில் 1920களில் சென்னைக்கு வந்து சேர்ந்தார். 5 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு வீட்டில் சமையல்காரராக சேர்ந்தார். பிறகு தம்பிச்செட்டி தெருவில் உள்ள உணவகத்தில் 8 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை கிடைத்தது. சில மாதங்கள் கழிந்து அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் தெருவில் வெங்கடராமையர் என்பவர் ஹோட்டலில் 20 ரூபாய் சம்பளம் வேலைக்கு சேர்ந்தார். அது வேலை இல்லை. அந்த வேலை இவருக்கு தலையெழுத்தை மாற்றிவிட்டது. புதிய விடியலை இவருக்கு கொண்டு வந்தது. கிருஷ்ணராவுக்கு அப்போது தெரியாது. இருந்தாலும் அவர் எப்போதும் போல் பம்பரமாக சுற்றி சுழன்றார். அவரது சுறுசுறுப்பும் கடமை உணர்ச்சியும் வெங்கடராமையை கவர்ந்தது. வெங்கடராமையாவுக்கு சார்ஜ் டவுனில் அரசப்பன் தெருவில் இன்னொரு சிறிய ஹோட்டல் இருந்தது. இதை சராசரியாக பார்த்து கொள்ள ஆள் இல்லாததால் அங்கள் வியாபாரம் சற்று டல் அடித்தது. எனவே இந்த ஹோட்டலை 700 ரூபாய்க்கு கிருஷ்ணராவுக்கு விற்க வெங்கடராமையா முன் வந்தார். அதையும் மாதம் 50 ரூபாய் தவணை முறையில் செலுத்தினால் போதும் என்றார். மாதம் 20 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த கிருஷ்ணராவ் மாதம் 50 ரூபாய் தவணை செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முதலாளி ஆனார். அந்த சிறிய ஹோட்டலில் முதலாளி, சர்வர், சரக்கு மாஸ்டர் எல்லாம் கிருஷ்ணாதான். அவரது அயராத உழைப்பிற்கு பலன் கிடைத்தது. வியாபாரம் மெல்ல சூடு பிடிக்க ஆரம்பித்தது. அடுத்ததாக மக்கள் நடமாட்டம் அதிகம் இருந்த மவுண்ட் ரோடுக்கு மாறுவது என கிருஷ்ணா முடிவெடுத்தார். 1926 ஒருவரோடு கூட்டு சென்று சென்னை மவுண்ட் ரோடில் உடுப்பி ஹோட்டல் ஒன்றை தொடங்கினார். சென்னையில் முதல் நவீன சைவ உணவக உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா விலாஸ் உதயமானது. மாதம் 160 ரூபாய் வாடகை, அதிலும் நல்ல வியாபாரம். பிறகு 1933 கூட்டாளி பிரிந்த போது கிருஷ்ணராவ் உடுப்பி ஹோட்டலையும் கூட்டாளிகள் ஸ்ரீ கிருஷ்ணா விலாஸையும் வைத்து கொண்டார். 7 வருடங்கள் கழிந்து உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா விலாஸ் என அவருக்கே மீண்டும் கிடைத்தது. இதனிடையே அடுத்த கட்டத்திற்கு நகர நினைத்த கிருஷ்ணா பயணிகளின் விடுதி ஒன்றை துவங்குவது என முடிவு எடுத்தார். அந்த சமயத்தில் ராயப்பேட்டை ராமநாதபுரம் ராஜ சண்முக ராஜேஸ்வர நாத சேதுபதிக்கு சொந்தமான பங்களா ஒன்றை முனி வெங்கடப்பா என்பவர் வாங்கினார். அதை ஹோட்டலாக மாற்ற நினைத்த வெங்கடப்பா அந்த கட்டடத்தை 500 ரூபாய் வாடகைக்கு கிருஷ்ணாவிற்கு 10 ஆண்டு குத்தகை கொடுத்தார். 1938 இப்படி தொடங்கப்பட்டதான் ராயப்பேட்டை உட்லஸ் ஹோட்டல். மரங்கள் சூழ்ந்த கட்டடம் என்பதால் உட்லஸ் என்று பெயர் வைத்து விட்டார். 45 அறைகள் கொண்ட ராமநாத ராஜாவின் அரண்மனை பயணியர் விடுதியாக மாறியது. இரட்டைக்கட்டில் போடப்பட்ட அறைக்கு ஒரு நாள் வாடகைக்கு 5 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. மக்கள் மத்தியில் இதற்கு நல்ல வரவேற்பு இருந்தது. இந்நிலையில் 10 ஆண்டுகள் முடிந்ததும் வெங்கடராமையா குத்தகை புதுப்பிக்க மறுத்துவிட்டார். எனவே நகரின் வேறு பகுதியில் இடம் தேடினார் கிருஷ்ணராவ். அப்போது மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருந்த AMM முருகப்பா குடும்பத்தின் 4 ஏக்கர் மாளிகை விலைக்கு வந்தது. இதை அந்த காலத்தில் 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினார் கிருஷ்ணராவ். ஒரு கல்யாண மண்டபம், அதை அடுத்து ஒரு கோவில், கூட்டங்கள் நடந்த தனி அரங்கு, குடும்பங்கள் தங்குவதற்கு சிறிய காட்டேஜ் என இந்த மாளிகையை தனது எண்ணங்களுக்கு ஏற்ப மாற்றினார். ரம்மியமான சூழ்நிலை, சுத்தமான உணவு, தரமான சேவை போன்ற காரணங்களால் நியூ உட்லஸ் ஹோட்டல் மெட்ராஸ் வாசிகள் இருக்கரம் நீட்டி ஏற்றுக்கொண்டனர். இதனிடையே மற்ற நாடுகள் ஹோட்டலில் எப்படி இயங்குகின்றன என தெரிவதற்கு லண்டன், ஜெர்மனி, பாரிஸ், ரோம், நியூயார்க் என ஊரு சுற்றி வந்தார் கிருஷ்ணா. அந்த உலக பயணிகள் பலன்தான் 1962 சென்னை வேளாண் விவசாய வாரியத்தின் தோட்டத்தில் விளைந்த சென்னை முதல் டிரைவ் இன் ஹோட்டல். பின்னர் நியூயார்க், சிங்கப்பூர் என உலகின் பல இடங்களில் உட்லஸ் ஹோட்டல் திறக்கப்பட்டன. இதுதான் கர்நாடகா கிராமம் ஒன்றில் கல்லில் மாவாட்டி கொண்டிருந்த ஒரு இளைஞனின் கனவுகள், அயராத உழைப்பினால் உயிர் பெற்ற கதை. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
உழைப்பால் உயர்வோம்.